வணக்க நண்பர்களே. போன பதிவில் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் கல்வெட்டு பார்த்தோம். இன்னைக்கு அதே மதுராந்தகம் பக்கத்தில் அகரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அருளாளீஸ்வரர் கோவிலில் உள்ள விக்ரம சோழர் காலத்து கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அகரம் கிராமத்தில் தான் இந்த அருளாளீஸ்வரர் கோயில் இருக்குது. அகரம்ங்கிறது பூஞ்சேரியிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுராந்தகத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சிவலிங்கம் தரையிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டு இப்போ கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் கல்வெட்டு சான்றுகள் 2 கல்வெட்டுகள் இருக்குது. அதில் ஒரு கல்வெட்டு ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. அதில் கிடைச்ச தகவல்கள் இல்லைன்னு என் நண்பர் சொன்னார். அது குலத்தொங்க சோழர் காலத்து கல்வெட்டு. அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு தகவல் இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய தகவல் நமக்கு சொல்லுது இந்த ஊரோட அமைப்பு. ஏன்னா மதுராந்தகம்ங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஊராந்திருக்கு. உத்தரமேரூருக்கு அப்புறம் அந்த வட்டத்தில் மதுராந்தகம் மிகப்பெரிய ஊராந்திருக்கு. சோழர் காலத்தில் நம்ம முன்னாடி பராந்தக சோழர் காலத்து கல்வெட்டு பார்த்தோம். இப்போ நம்ம அவருக்கு பின்னால் ரொம்ப பின்னால் விக்ரம சோழர் காலத்து கல்வெட்டை பார்க்க போகிறோம். இங்குள்ள இறைவன் பேர் பார்த்திங்கன்னா அருளாளீஸ்வரன் சொல்கிறாங்க. தேவியோட அதாவது பார்வதி அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா அருணாம்பிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கல்வெட்டு இந்த கோவிலுடைய கருவறை தெற்கு சுவரில் தான் அவருடைய 6ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான கல்வெட்டு தகவல் சொல்லுது. அங்கங்கே சில இடங்களில் கல்வெட்டு ஓரங்கள் இருக்குது. இந்த கோவில் நல்லா பராமரிக்கிறாங்க, அதெல்லாம் நண்பர் சொன்னார். ஆனால் அதே சமயம் வெளியுலகத்துக்கு அதிகம் தெரியப்படாத கோவிலாகவும் இது இருக்குது. போய் பார்க்குற நேரத்தில் போய் பாருங்கள். இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. அவர் இந்த ஃபோட்டோ மட்டும்தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தார், அதனால் இதை காட்டுறேன். மெய்கீர்த்தி ஸ்வஸ்திஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர நாமாது விளங்க ஜெயமாது விரும்ப தன்னிரு பதுமலர் மன்னவர் சூட மன்னிய உரிமையால் மணிமுடி கவிப்ப செங்கோல் நின்று திசைதோறும் வளப்ப வெங்கலி நீக்கி மெய்யரன் தலைப்ப கலிங்க மீறிய கூடமலை நடாத்தி வளங்கோலாளி வரையாளி நடப்ப இருசுடரளவும் ஒரு குடை நிலற்ற வீர சிம்ஹாசனத்து முக்கோகிலானடிகளோடும் வீட்டிருந்துள்ளிய கோப்பரகேஸ்வரன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விளக்கம்: மங்களம் உண்டாகட்டும். பூ போன்ற பெண்களை கவர்ந்து, இது அந்த காலத்தில் மன்னர்கள் செய்கிற இதுதான். அதுதான் இப்படி பூமாது புணரன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். பூமி என்னும் நங்கையை வளர்த்து கைப்பற்றிங்கிறதான் அப்படி சொல்கிறாங்க. புவிமாது வளர தன்னுடைய பெண்களையும் கவர்ந்து, பெண்கள்னால் மனைவிகளையும் கவர்ந்து, நாமாது விளங்க வெற்றி என்னும் பெண்ணை விரும்பியும் ஜெயமாது விரும்ப தன்னுடைய 2 புஜங்களை வைத்து கொண்டு, அதான் தன்னிரு பதுமலர்னு சொல்கிறாங்க, மன்னர் பதவி சூடி அந்நிய தேசத்து மன்னர்களை வென்று, அதுதான் மன்னிய உரிமையால்னு சொல்கிறாங்க. மன்னிய உரிமையால்ங்கிறது வேற நாட்டு மன்னர்களையும் ஜெயித்து, போரில் ஜெயிச்சுட்டு மணிமுடி சூடி அதாவது அந்த கிரீடத்தை சூடி இவரது செங்கோல் திசைதோறும் சென்று, செங்கோல் வச்சுருப்பாங்களா அரசர், அது திசைதோறும் சென்று வெம்மையான களினா வறுமை, அதை நீக்கி அறம் மற்றும் மெய் அதெல்லாம் இவருடைய நாட்டில் தலைக்க செய்து கலிங்கம் மற்றும் கூடமலை ஒடிசா அந்த பகுதிகளை வென்று வலிமையான கோல் கொண்டு ஆழினா கடல் கடந்து சென்று நாடுகளையும் வென்று, அதுதான் வளங்கோலாளி வரையாளி நடப்ப இருசுடரளவுன்னு சொல்கிறாங்க. ஒரே குடையில் அவரோட ஒரே நாட்டாக வர வச்சு வீர சிம்மாசனத்தில் தன்னுடைய மனைவியான முக்கோகிலானடிகளோடும் அமர்ந்திருக்கும். இவரோட மனைவி பேர் முக்கோகிலானடிகள். இது பல கல்வெட்டில் இருக்குது. வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரி வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மெய்கீர்த்தி நான் பல கல்வெட்டு சொல்லும் போது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் சேர்த்து சொன்னால் தான் புரியும். இது ரொம்ப சின்ன மெய்கீர்த்தி. இவருக்கு 2 மெய்கீர்த்தி இருக்குது. இதில் இது சிறு மெய்கீர்த்தி. இன்னொரு மெய்கீர்த்தி இருக்குது, ஸ்வஸ்திஸ்ரீ பூமாலை முடிந்து புனை, அப்படி ஒரு மெய்கீர்த்தி வரும். அது மிக பெருசு. அதை நான் திருக்கோடிக்காவல் கல்வெட்டோடு சேர்த்து சொல்லும் போது அதை நான் விளக்கி சொல்கிறேன். இப்போ கல்வெட்டுக்கு வரும். அவருடைய யாண்டு 6வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து தனியூர் ஸ்ரீ மதுராந்தக சதுப்பேதி மங்கலத்து மகாசபையும். போன கல்வெட்டுலையும் இதே பேரை பார்த்தோம், இப்பயும் இதே பேர் தான். அப்போ பழங்காலமாகவே இந்த பிரிவில் தான் இந்த ஊர் இருந்திருக்கு. எழுத்து நம்மூர் அருளாஹரேஸ்வரம் உடையார் மகாதேவர், அதுதான் இந்த கோவில் இறைவன் பேர். கோயிலில் தேவ கன்மிகளும் ஸ்ரீ மாகேஸ்வர கங்காணி செய்வார்களும் கண்டு நம்மூர் தலைப்பாடகம் வீரச்சோழ வாய்க்காலுக்கு தெற்கு 2ஆம் கண்ணாற்றிலும். அதாவது இப்போ அருளாளீஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க. பழைய கல்வெட்டு பேர் பார்த்திங்கன்னா அருளாஹரேஸ்வரம் உடைய மகாதேவர்னு சொல்கிறாங்க. விளக்கம்: விக்ரம சோழரோட 6வது ஆட்சியாண்டு கிபி 1116ஆம் ஆண்டு கல்வெட்டு. மன்னிக்கணும், 1126ஆம் கல்வெட்டு. நான் அந்த தப்பாக குறிச்சிருக்கேன். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில், அதாவது சோழ ஆளுகைக்குட்பட்ட தொண்டை மண்டலம்,
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய களத்தூர் கோட்டம், திருக்கழுக்குன்றத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த களத்தூருங்கிற ஊர் இருக்குது. அதுக்கு தனி ஊரான தலைநகரம் போல் இருக்கக்கூடிய ஸ்ரீ மதுராந்தக சதுப்பேரி மங்கலம், இப்போ இருக்கக்கூடிய மதுராந்தகத்தை அப்படி சொல்கிறாங்க. அந்த சபையினர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மகா சபையினர்னு கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய சபை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஊராக இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஒரு கோட்டத்தோட தலைநகராக இருக்கும்பொழுது மிகப்பெரிய ஊர் தானே அது. அந்த சபையினர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க, அதை எழுதியிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் கல்வெட்டாக பார்க்குறீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வூரின் அகரம்ங்கிறது இப்போ இருக்க பகுதி தான். அகரம் என்னும் பகுதியில் உள்ள அருளாரேஸ்வரமுடைய மகாதேவர், இப்போ வந்து அருளாரேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலில் இருந்த தேவகன்மிகள் ஸ்ரீ மாகேஸ்வர கண்காணி செய்வார்கள். அதாவது சிவக்கோவில் பணியாளர்களும் கோவில் கண்காணிப்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டெல்லாம் இந்த சபையினர் ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க. அந்த நிலத்தோட அளவீடுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்கள், இவ்வூரின் அதாவது இந்த மதுராந்தகங்கிற ஊர்லேயே தலைப்பாடகம், அதாவது தலைப்பகுதினா முதல் பகுதின்னு அர்த்தம். அந்த பாடகம்ங்கிறது அப்படின்னா 240 குழின்னு அர்த்தம். ஒரு நிலம்ங்கிறதுல 240 குழிங்கிறது ஒரு பாடகம்னு அர்த்தம். அவ்வளோ பகுதியான வீரசோழ வாய்க்கால் அப்படிங்கிற வாய்க்காலுக்கு தெற்கு பக்கத்தில் 2ஆம் கண்ணாற்று, நான் கண்ணாற்று பல கல்வெட்டில் சொல்லியிருப்பேன், பாசன வாய்க்கால். அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் இன்னொரு பாசன வாய்க்கால் இருந்திருக்கு, சரிங்களா, தெற்கு பக்கத்தில். இப்போ கல்வெட்டுக்கு வரும். 3ஆம் கண்ணாற்றிலும் வீரநாராயண வதிக்கு மேற்கு 7ஆம் சதிரத்து கீழ்பார்க்கெல்லை திருவாய்ப்பாடி ஆழ்வார் திருமுற்றவேலியான விளைக்கழனிக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை பள்ளிச்சேரியின் வடமேலை மலை கல்லின ஏரியின் வட கரையின் வடக்கும் வடமேற்கும் பெருவழி முக்கோல் நீக்கி இதுக்கு வடக்கும் தென்பார்க்கெல்லை மதுராந்தக பேர் ஏரியில் ஆலமடைக்கு தெற்கில் மடையும் நின்றும் கிழக்கு நோக்கி போந்த பெருவழிக்கு வடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வெட்டில் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக இந்த ஊரோடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷனை கூட இந்த கல்வெட்டில் அழகாக சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போயும் இருக்குது விளக்கம். அப்போ போன தடவை என்ன சொன்னோம், 2ஆம் கண்ணாற்று, அதேமாதிரி 3ஆம் கண்ணாற்று 2 பாசன வாய்க்காலையும் சொல்கிறாங்க. அந்த 2 பாசன வாய்க்காலுக்கும் நடுவில் கூட 7ஆம் சதுரம்ங்கிறது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நிலம், இது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரநாராயண வதிங்கிறது சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த சாலைக்கு மேற்கு பக்கத்துலேயும் கிழக்கு எல்லையில் திருப்பனந்தாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடி கோவில் திருமுற்றம்ங்கிறது கோவில் சன்னிதானம், அவங்களுக்கு சொந்தமான விளைக்கழனி அதாவது வாய்க்கால், அப்படி அந்த வேலிக்கு மேற்கு பக்கத்துலேயும். இதெல்லாம் வந்து அந்த பவுண்ட்ரிஸ். அதுக்கு அடுத்து தெற்கு எல்லையில் பள்ளிச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு வடமேற்கு பகுதியில் உள்ள, அதான் வடமேலைன்னு சொல்கிறாங்க, மலைக்கல், அதாவது மலை மேலே ஒரு கல் மாதிரி இருந்திருக்கு போல். அதுக்கு அருகில் தான் ஒரு ஏரி, மதுராந்தகத்தை சுற்றி பல ஏரி இருக்குது. அந்த ஏரியின் வடக்கு கரைக்கு வடக்கிலும், இதெல்லாம் அளவீடு. அடுத்து வடமேற்கில் உள்ள பெருவழிங்கிறது ஹைவேஸ்னு சொல்லுவாங்க. அருகில் உள்ள 3 கோல்ங்கிறது 48 சான்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை நீக்கிடுறாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கோல்ங்கிறது 16 சான். அதுக்கு வடக்கு பகுதி நிலமும் தெற்கு எல்லையில் மதுராந்தக பேரேரி, அதுதான் இப்போ இருக்கிற மதுராந்தக ஏரி, அதுக்கு ஆலமடை மடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கு பக்கத்துலேயும் அந்த மடைக்கு கிழக்கு நோக்கி போகும். அந்த மடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஹைவேஸ் மாதிரி இருந்திருக்கு, அது கிழக்கு பக்கமாக போயிருக்கு. அந்த பெருவழிக்கு வடக்கிலும். சரி, இது வரைக்கும் சொன்னது. முதல்ல இந்த அளவீடு தெரிஞ்சுக்கோங்க. 16 சான்ங்கிறது ஒரு கோல், 18 கோலுங்கிறது ஒரு குழி, 100 குழிங்கிறது ஒரு பாடகம்னா 240 குழி, ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரல், ஒரு முழம் அப்படிங்கிறது 24 விரல். இது புரிந்தால் நம்மளால் இந்த பழங்கால முறையில் இருக்கக்கூடிய அந்த அளவீட்டு முறைகளை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இது புரியாமல் இருக்கிறதுனால தான் கல்வெட்டு புரிய மாட்டேங்குது சில நேரத்தில். மேல்பார்க்கெல்லை மதுராந்தக பேரேரி கரைக்கு கிழக்கு நார்கோல் நீக்கி இதுக்கு கிழக்கும், வடப்பார்க்கெல்லை மதகுநீர் புறப்பாட்டுக்கு தெற்கு எண்கோல் நீக்கி இதுக்கு தெற்கும் ஆக இந்நாற்பால் எல்லைக்கும் உட்பட்ட 25 பாடகமும் கோப்பிரசார பூமியாய் எல்லாமுக்கும் சாதாரணம் ஆதலால் அருளாகரேஸ்வரம் என்னும் சிவநாமத்தால் கோயிலும் எடுத்தும் மண்டபமும் திருச்சுற்று மாளிகையும் எடுத்து கட்டியும் திருநந்த வானமும் மடை விலாகமும் உள்ளிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்வெட்டு வந்து கொஞ்சம் அந்த டிப்ரைவ்டாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள் கான்செப்ட் தான். அது நமக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே சிம்பிள் தான். சரிங்க, மேற்கு எல்லையில் அதே மதுராந்தக பேரேரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரைக்கு கிழக்கில் உள்ள 4 கோல்ங்கிறது 64 சான். அந்த நிலத்தை நீக்கி கணக்கில் எடுத்துக்காமல் இதுக்கு கிழக்கிலும்,
அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கத்துலேயும் வடக்கு எல்லையில் மதகு நீர் போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தெற்கில் உள்ள 8 கோல் 128 சான் அந்த நிலத்தையும் நீக்கி இதுக்கு தெற்கிலும் ஆக இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நிலம் எவ்வளோ வருது, 25 பாடகம் வருது. அதாவது ஒரு பாடகங்கிறது 240 குழி. அப்போ 25 பாடகங்கிறது 6000 குழி. இந்த 6000 குழி நிலத்தை தான் மன்னர் என்ன பண்ணுறாரு, தான நிலமாய் அதாவது கோப்பிரசார பூமியாய் கொடுக்குறாரு. அந்த நிலத்தை பொதுவான நிலமாக, அதாவது எல்லாமுக்கும் சாதாரணம் ஆதலால் அப்படிங்கிற நிலமாக மாற்றி அந்த நிலத்தில் என்ன பண்ண சொல்கிறாரு, அருளாகர ஈஸ்வரம் அப்படின்னு ஒரு சிவன் கோவிலை கட்ட சொல்கிறார். அதான் சிவப்பெயரால் கோவில், அதுக்கு ஒரு மண்டபம், அப்புறம் திருச்சுற்று மாளிகை இதெல்லாம் கட்டி நந்தவனம், அப்புறம் மடை வளாக பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்ட சொல்கிறாரு. அதாவது இன்னொரு கோயிலை இதே மாதிரி கட்டி இதே சிவக்கோவில் பேரை அதுக்கும் சூட்டணுங்கிறது. அவ்வளோதான் விஷயம். கல்வெட்டு. வேண்டுவன செய்கைக்கு விட்ட இந்நிலத்துக்கு விலையாக சண்டேஸ்வர தேவர் பக்கல் நாங்கள் கொண்ட காசு 20 மரக்கொண்டு இந்நில தந்தோம். இவ்வெல்லைக்குள்ளும் ஆக்கின கமுகுனா பாக்கு மரம், கமுகுக்கு கடமை கொள்ள கடவோமல்லாதாகவும் எடுத்து குடியிருந்த மனையறை உள்ளிட்டு எப்பேற்பட்ட வரி கொள்ள கடவோ மல்லாதோமாகவும். அப்படி தான் தனித்தனியாக படிக்கணும். இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு நிலம் கொடுத்து அந்த நிலத்தில் இதே சிவன் கோவில் மாதிரியே அங்கேயும் ஒரு கட்டி அதுக்கு அதே பேரை சூட்டணும்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் கட்டிட்டு வேண்டுவன செய்வதற்கு விட்ட இந்நிலத்திற்கு விலையா, அதுக்கு காசு கொடுக்கணும்ல, அது என்ன பண்ணுறாங்கன்னா சண்டேஸ்வர தேவர் சிவக்கோவில் பேர்லேயே சபையினர் என்ன பண்ணுறாங்க, 20 காசுகளை கோவில் பண்டாரத்திடம் பெற்றுக்கொண்டு நிலத்தை விற்கிறாங்க. விற்றுட்டு இந்நான்கு எல்லைக்கும் உட்பட்ட கமுகுங்கிறது என்னன்னா பாக்கு மரம், அதுக்கு வரி இல்லாமல் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடியிருக்கும் மனை வீடுகளில் அங்கே மக்கள் வாழ்கிறாங்களா, அங்கே வாங்கக்கூடிய வரியை அதெல்லாம் நீக்கிட்டு அந்த வரி அனைத்தையும் என்ன பண்ணுறாங்க, சபையினரே கொடுக்குறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. இதுதான் கல்வெட்டு. ரொம்ப 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 சிம்பிள் கல்வெட்டுங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த ஊரோட வரலாறை பற்றி இந்த கல்வெட்டே நமக்கு தெளிவாக சொல்லுது. அதனால தான் இந்த கல்வெட்டை இன்றைக்கி நான் பதிவிட்டேன். இன்னொரு கல்வெட்டு இருக்குது, அதை நான் முடிஞ்ச ஷார்ட்ஸில் போட பார்க்குறேன். சரிங்களா? அடுத்த பதிவில் இதே மதுராந்தகத்தில் கடப்பேரிங்கிற ஒரு இடம் இருக்குது, சுவேதாரணேஸ்வரர் திருவெண்காட்டீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகளை நான் அடுத்தடுத்த பதிவுகளில் டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான தகவல். எல்லாருக்கும் பகிருங்க. தொடர்ந்து ஆதரவளிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.